அதிக பாயிண்ட்களை மடமடவென எடுத்து நயன்தாரா அணி முன்னணியில் இருக்கிறது. தற்போது உள்ள நிலவரப்படி அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தமன்னா அணியினர் நயன்தாரா அணியில் இருந்து யாராவது ஒருவரை வெளியேற்றிவிட்டால் அதில் கிடைக்கும் பாயிண்டை வைத்து தமன்னா அணியினர் ஒருவர் மீண்டும் களத்திற்குள் இறங்கலாம். அப்பா என்ன பேச்சு பேசுறான்? மிச்சம் உள்ளதுங்களெல்லாம் நான் அப்படியே கையில தூக்கிட வேண்டி 20 பவுன் நமக்கு தாண்டி. பாட்டி கேக்குறப்பவே அப்படி இருக்கு பாட்டி. அர்ஜுன் கையால நான் அந்த செயினை கழுத்துல போட்டுக்குவேன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு பாட்டி. எப்ப பாட்டி ஜெயிக்க போறோம், எப்ப நகை கிடைக்கும் சொல்லு பாட்டி. பறக்குற, கொஞ்சம் பொறுமையாயிரேன் பாட்டி. நாம ஜெயிக்கிறோம், கல்யாணத்தையும் முடிக்கிறோம். ஏய், இந்த வீரபாண்டி கிராமத்துல இந்த காந்திமதி காலடி எடுத்து வச்சதுல இருந்து அடிக்கிற அடி எல்லாமே மரண அடிதாண்டி. அங்க பாத்தியா உங்க அக்கா மூஞ்சிய? ஏண்டி இப்படி மூஞ்சூர் கணக்கா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல பாட்டி, அவளுக்கு மூஞ்சி அப்படித்தானே. அது சரி. ஆண்டி எடுத்துட்டு வந்துட்டியா? அங்கதான் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். சரி உட்காருமா. கபடி 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 கபடி. தமன்னா அணியில் இருந்து ஒருவர் வெற்றிகரமாக விளையாடி கொண்டிருக்கிறார். புடிங்க, விடாதீங்க. ஏய் ஜாக்கிரதை, மாட்டிக்காதீ. கபடி 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 கபடி. நயன்தாரா அணியில் ஒருவரை வீழ்த்தி தமன்னா அணி ஒரு புள்ளி பெற்றுள்ளது. ஏய், எதுக்கடி கருப்பாம்பூச்சி பிடிச்சு வச்சிருக்க? என் பாட்டிக்கு கருப்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம். அது மட்டும் இல்ல, இது அது மேல போட்டுட்டேன்னு வையேன், கிரவுண்ட விட்டு இல்ல ஊரை விட்டே போயிடும். ஏண்டி இது தப்பு இல்லையா? ஜூஸ்ல தூக்கு மாத்திரையை கலந்து உன் பிளேயர்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சது மட்டும் சரியா? அதுவும் கரெக்ட் தான். என்னத்தோட மட்டும் அது வரட்டும். இது வரேன். இப்போது தமன்னா அணியின் கேப்டன் வசுந்தரா பாய்ந்து செல்கிறார். அவர் போகும் வேகத்தை பார்த்தால் சிங்கம் சீறுவதைப் போலவும் புலி பாய்வது போலவும் இருக்கிறது. ஆட்டம் முடிஞ்சதும் வாயிலேயே குத்துறனா இல்லையா பாரு. விடாதீங்க. என்னாச்சு பாண்டி? என்னாச்சு? நயன்தாரா அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் புரோட்டா காந்திமதி வீழ்ந்தார். எப்படிங்க அவுட் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவுட் இல்லங்க. கருப்பாம்பூச்சி தூக்கி போட்டு அவுட் பண்ணிருக்கா. அவுட் அவ்வளவுதான். என்ன பேசிட்டு இருக்க? நான் பேசுறேன். என்னடி என்ன பண்றாங்க இவங்க? அவுட் தான். போங்க போங்க. கபடி போட்டியின் விதிமுறைகளை இரு அணியினரும் கடைபிடிக்க வேண்டும். யாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற நிலைக்கு வந்தோம். கடைசியில அழுகுனி ஆட்டம் ஆடி ஜெயிக்க பாக்குறாளே. ஆமா பாட்டி, கருப்பாம்பூச்சியை தூக்கி போட்டு கவுத்துட்டாங்களே இவளுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது பாட்டி. ஏய், சும்மா விட்டுருவேனாடி. இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பாட்டி? இத பாரு. கருப்பாம்பூச்சியை மேல போட்டு பயமுறுத்தி வெளியே அனுப்பிட்டா அதுக்குன்னு இந்த கடையநல்லூர் காந்திமதி விட்டுருவேனா? அவளை நம்ம பழி வாங்கணும்டி. அவ பக்கத்துல வர்றப்போ இந்த பிளேடால அவ கைய பட்டுன்னு கிழிச்சிரு. அவ்வளவுதான் அவ. இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிடு. உனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். இறுதி போட்டி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 20 பவுன் யாருக்கு என்ற போட்டியில் இரு அணி வீரர்களும் திறமையை காட்டி வருகிறார்கள். போ போ போ, பாத்துக்கிறேன். இங்க பாரு, பாட்டி கடுப்புல ஏதாவது ஒண்ணு பிளே பண்ணும். அதுகிட்ட மட்டும் மாட்டுக்காது. சரி சரி பாத்துக்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரெடி ரெடி. ஸ்வேதா, கம் ஆன் கம் ஆன் ஸ்வேதா, பாத்து விளையாடு.
கபடி 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 புடி. கபடி கபடி கைய புடி, டைட்டா புடி. கபடி புடி. கபடி 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 பாத்து, பாத்து. கபடி புடி. கபடி 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 ஏய், கபடி ஏய், விடு, 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 ஏறு, ஏறு, கபடி ஏறு. கபடி 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 ஏறு, அப்படி ஏறு, lock பண்ணுங்க, அப்படி lock பண்ணுங்க. கபடி 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 அந்த பக்கமா lock பண்ணுங்க. கபடி 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 அப்படி lock பண்ணுங்க, போங்க. ஜனனி பாத்து புரிஞ்சு நீ ஸ்வேதா, come on. கிட்ட போங்க, கிட்ட போ. அப்படிதான், come on. கபடி 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 கொஞ்சம் தள்ளு. கபடி 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 விடாதீங்க, விடாதீங்க, கிட்ட போங்க. விடாத, விடாத, புடி. கபடி 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 ஏய், புடி. கபடி 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 மலை ஏற விடு, சீக்கிரம். கபடி கோட்டை தொடாத. பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. ஏய், பாத்து. கபடி கபடி ஏய், ஏய். கபடி 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 ஏய். ஏய், என்னாச்சு? ஏய், சூப்பர். ஏய், என்னாச்சு? வாங்க. இங்க பாருங்க மேம், கையை எப்படி கீறி வச்சிருக்காங்க. தெரியாதா? தெரியாதா உனக்கு? கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்க சொல்லுங்க, கேளுங்க. சண்டை போடாதீங்கம்மா. டைம் ஆயிட்டே இருக்குமா? சொல்றது கேளுங்க. டைம் ஆயிட்டே இருக்குமா? சண்டை போடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. போய் சொல்லாதீங்க. சரிம்மா, நீங்க போங்க. நீங்களும் போங்க. நான் ஒழுங்கா விளையாடணும். நீங்க தப்பா ஆடுறீங்க. சுமிரு இங்க பாரு, அது அங்க நிக்கிறாளே, அவதான் வெண்ணிலா. நீ என்ன பண்ற? நீ ரைடு போறப்போ உன் தலையால அவ வயித்துல ஒரே முட்டை முட்டிடு. நான் சொல்றத கரெக்டா பண்ணிடு. சரி. ரெடி? ரெடி. ரெடி ரெடி ஏய், காடி. கபடி 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 ஏய், பின்னாடி போடி. கபடி 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 வசு, புடி, புடி. அந்த சைடு வா. கபடி வசு, புடிச்சிரு. கபடி 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 இப்படி வா, இப்படி வா. கபடி 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 அப்படிதான். கபடி 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 வசு, புடிச்சிரு. அந்த சைடு அவுட் பண்ணு. வசு, வசு, புடிச்சிரு. ஏய். ஐயோ. வெண்ணிலா. அண்ணி, வெண்ணிலா, ஐயோ. தண்ணி குடிக்கா அண்ணி, என்ன சொல்லுங்க? வலிக்குதா? அண்ணி, அக்கா, வலி பரவாயில்லையாக்கா? வலிக்குதாக்கா? பரவாயில்ல. ஓகேல அண்ணி. ஓகே, ஓகே. பாத்து, ஏய், என்ன விளையாடுற? எதுக்கு நீ ஏன் 4 பேர் இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க என்கிட்ட. இவங்க வேணும்னு தான் ஆமா, பண்றாங்க. நாங்க அழுகுனி ஆட்டம் தான் ஆடுறோம். நீங்க பெரிய யோகியமா? நீங்க பேசாத. என்ன பண்ணீங்க? வேணும்னு தான் அவங்க விழுந்துட்டாங்க. பேச விட்டேன். ஏய், அடி, அடி, அம்மா, சொல்ல சொல்றீங்களா? கிடையாது. ஏய், விபரீதம். உங்க சண்டையெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. அவகிட்ட சொல்லு. நீங்க கூப்பிட்டு போங்க. போங்க எல்லாம். நீங்க போங்க. கபடி 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 சூப்பர். கபடி 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 புடிங்க கமான் கமான் பாத்து பாத்து கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி பாத்து விட்டுறாதீங்க 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 கபடி 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 एक बारी கபடி 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 பாட்டி இவ்வளவு விடக்கூடாது பாத்து வாங்க வாங்க கபடி 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 தமிழாணி வெற்றி பெற்றது. என்ன வேணில ஒண்ணும் இல்ல மாமா போன விஷயம் என்னாச்சு நான் சொல்றேன் போட்டியில ஜெயிச்சு அர்ஜுன் சார் கையால நகை வாங்குவேன், அது அவர் கையில இருந்து தாலி வாங்கினதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? ஹே இனியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. இப்போ அந்த நகை என் கழுத்துக்கு வரப்போகுது, கூடிய சீக்கிரமே அந்த தாலியும் என் கழுத்துக்கு வரும். அதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். வரேன். வெற்றி பெற்ற தமிழ் அணியின் கேப்டன் வசுந்தரா அவர்களுக்கு நமது மதிப்பிற்குரிய சுசித்ரா அம்மா அவர்கள் தங்க செயினை பரிசாக அளிப்பார்கள். அம்மா, அந்த செயினை அர்ஜுன் சார் கையால போட்டு விட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்னம்மா அர்ஜுன், இந்தப்பா நீ உன் கையாலேயே கொடு.
ஏய் வெண்ணிலா என்ன அண்ணி வெண்ணிலா என்னாச்சு வெண்ணிலா என்னாச்சு அக்கா என்னாச்சு அவளுக்கு சொல்லுங்க கொஞ்சம் பொறுத்துக்கோமா வலி சரியாயிடும் முத்து மாமா, இப்ப நான் ஒத்தால இல்ல முத்து மாமா. என் வயித்துல உங்க வாரிசுங்க ரெட்ட குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அண்ணி அழாதீங்க அண்ணி. அப்பா என்னாச்சுப்பா? அம்மாக்கு என்ன ஆச்சுப்பா? சொல்லுங்கப்பா. ஒண்ணுலடா அண்ணா, நீங்களே மனசு உடைஞ்சிட்டா எப்படிங்க? அன்னைக்கு என்னதானே ஆச்சு தெரியலையடா. உள்ள முத்துமாமா 2 குழந்தை பெத்துக்கணும் 2 குழந்தை பெத்துக்கணும்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்லுவாடா. பையனா பிறந்தா முத்துன்னு பேரு, பொண்ணா பிறந்தா அரசின்னு பேரு சொன்னா. இப்ப அது குழந்தைங்க இருக்கா இல்ல அவன் இருக்கானா எனக்கு தெரியலையடா. நம்ம இருக்கிற ஊருக்கு முத்தரசன் பேட்டன் பேர் வைக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், நம்ம வம்சமே வளரணும்னு சொன்னாடா. இப்ப மூச்சு பேச்சல முடிச்சு கிடக்குறா. லூசாடா அவன். நீக்கு முதல்ல ஜாக்கிரதை அடிக்கிறது கிடையாதா? வீட்டுல இருக்கும்போது கூட இப்படிதான். சாப்பிட சாப்பிடவே மாட்டேன். அவளே ஒரு குழந்தைடா. ஆனா ஒண்ணு கார்த்தி, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சு மாமா அழாதீங்க மாமா. முடியலடா. டேய் என் உசுறாவ அவ உயிருக்கு ஆபத்தா குழந்தைகளுக்கு ஆபத்தா? நானாவது அவளை பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்துருக்கணும்ல. தப்பு பண்ணிட்டேன். அண்ணா இங்க பாருங்கண்ணே. அண்ணா அன்னைக்கு எதுவுமே ஆகாதுண்ணே. அண்ணா அவங்க வயித்துல இருக்க குழந்தைய நல்லா தானே இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்கண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி குணமாய் வந்து உங்களை முத்துமாமான்னு கூப்பிடுவாங்கண்ணே. அண்ணா அழாதீங்கண்ணா. டேய் கார்த்தி, நீயும் அழுதுட்டு இருக்காத. முத்தரசன் சார், இப்போ வெண்ணிலாக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்களே அன்னக்கிளி, அவங்க சாதாரணமான ஆள் இல்ல. இந்த சுட்டு வட்டாரத்திலேயே ரொம்ப பேர் வாங்கினவங்க. அவங்க கைப்பட்டாலே எல்லா வியாதியும் குணமாயிடும். நீங்க வேணா பாருங்க, வெண்ணிலாவை நல்லபடியா குணப்படுத்தி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ப்ளீஸ் முத்தரசன் சார், அழாதீங்க. நீங்களே இப்படி கலங்கினா குழந்தைங்களுக்கு யார் சார் ஆறுதல் சொல்லுவா? அப்பா 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 அழாதீங்கப்பா ப்ளீஸ். அண்ணா இத பாருங்க, நீங்க நிக்கிறது வீரபாண்டி கோயில் மண்ணுன. இந்த மண்ணை மிதிச்ச பொண்ணுங்களோட கரு கலைஞ்சதா சரித்திரமே இல்ல. இந்த வீரபாண்டி அம்மாவோட துணையால வெண்ணிலா அண்ணி எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா வருவாங்க. தைரியமா இருங்கண்ணா. படுபாவிங்க இப்படியா வந்து வயித்துல முட்டுவாங்க? விளையாட்டுக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாமாமா?
நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா கை வைத்தியமும் பண்ணிட்டேன். உள்ளுக்கும் மூலிகை கொடுத்துட்டேன். வெளியிலயும் பச்சளை மருந்த தடவி விட்டுட்டேன். இருந்தாலும் உதிரப்போக்கு நிக்க மாட்டேங்குதேம்மா. எதுக்கும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி ஒரு லேடி டாக்டர் அங்க இருந்து வர வச்சிருங்கம்மா. என்னம்மா அது? இப்படி திடீர்னு நீங்க கை விரிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை தானம்மா நாங்க மலை போல நம்பி இருந்தோம். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் நான் இத சொல்றேன். ஏன்னா திடுதுப்புன்னு எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. ஒரு டவுனுக்கார லேடி டாக்டர் வந்தா நல்லா இருக்குமா? அவங்கள கொஞ்சம் சீக்கிரமா வர வைங்கம்மா. ஒண்ணு பண்ணலாமா? டவுன்ல இருந்து டாக்டரை இங்க வரவழைக்கிறதுக்கு பதிலா இவங்கள நாம அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமே. ஐயோ, அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. உதிரப்போக்கு இருக்கும்போது உடம்பு அதிராம இருக்கணும். இப்ப கார்லயோ வண்டிலயோ கூட்டிட்டு போனோம்னா பெரிய உசுருக்கு ஆபத்து வந்துருமா. அதனால சீக்கிரம் போன் பண்ணி லேடி டாக்டரை உடனே வர வைங்கம்மா. நாம தெரிஞ்சே பெரிய உசுருக்கு ஆபத்து வர வைக்க கூடாதுமா. ஐயோ, அம்மா 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 வெண்ணிலாக்கு என்னமாச்சு? எப்படிமா இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? கலை என்னாச்சு? கலை அவளுக்கு எப்படி இருக்கா? என்னாச்சு? நீ சொல்லு சொன்னே. அது சொல்லுங்கம்மா. யாருமே சொல்ல மாமா இருங்கண்ணா. உள்ள வைத்தியம் நடந்துட்டு இருக்கு. வெண்ணிலாக்காக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாதீங்க. அர்ஜுன், நீ உடனே கிளம்பி பக்கத்து டவுனுக்கு போய் யாராவது லேடி டாக்டர் இருந்தா உடனே கூட்டிட்டு வா. லேடி டாக்டரா? ஏன் என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு டாக்டர் போ? அப்ப அவளுக்கு தான் பிரச்சனை? அவ சீரியஸா இருக்காளா? யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள தம்பி, பயப்படாதீங்க. வெண்ணிலா இப்போ நல்லபடியா தான் இருக்கா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு டாக்டர் வந்தா நல்லா இருக்கும்னு அன்னைக்கிளி ஃபீல் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். இந்த மாதிரி சில பொண்ணுங்களுக்கு தப்பி தவறி ஆகிறதெல்லாம் சகஜம் தம்பி. நானும் புள்ளைய பெத்திருக்கேன். எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பிரசவமும் பார்த்திருக்கேன். கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். பயப்படாதீங்க. கார்த்தி, பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருக்காங்களான்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. சரி. Thank God. அண்ணா, பக்கத்துல ஆண்டாள்னு ஒரு லேடி டாக்டர் இருக்காங்கண்ணே. ஹலோ, டாக்டர் ஆண்டாள் தான் பேசுறீங்களா? எஸ், நான் டாக்டர் ஆண்டாள் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் நம்ம முத்தரசன் பேசுறேன் டாக்டர். என் வைஃப் வெண்ணிலா, அவ பிரெக்னெண்டா இருக்கா. ட்வின்ஸ் டாக்டர். இங்க நாங்க ஒரு வீரபாண்டி கோயிலுக்கு ஒரு திருவிழாக்காக கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்ப அடிபட்டு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது தெரியல, பயமா இருக்கு. அதான் போன் பண்ணி உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க டாக்டர். நான் இல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க டாக்டர். நாங்க வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம் டாக்டர். கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்த நம்ம சுசித்ரம்மா வீடு, அவங்களோட பூர்வீக வீடு இருக்கு, அங்கதான் இருக்கோம். இங்க ஒருத்தங்க அன்னக்கிளி ஒரு வைத்தியகரம், அவங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க நீங்க கொஞ்சம் வாங்க. சுசித்ரா அம்மாவா? அவங்க பங்களா எனக்கு நல்லா தெரியுமே. பக்கத்துல இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் மாமா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க பேசுங்க, வர சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சுசித்ரா அம்மா, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நான் படிச்சு டாக்டர் ஆகி இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களோட அப்பா பெரிய ஐயா தான்.
எனக்கு உங்களோட வீடெல்லாம் நல்லா தெரியுமா. நான் உடனே கிளம்பி வீரபாண்டியபுரத்துக்கு வந்துடுறேம்மா. இல்லம்மா, நான் உனக்கு வண்டி அனுப்பி வைக்கிறேன். இங்கதான் நிறைய கார் இருக்கேம்மா. இல்ல வேணாம். நீங்க கார் அனுப்பி நான் புறப்பட்டு அங்க வரதுக்கு லேட் ஆகும். என்கிட்ட கார் இருக்கு. நான் அங்க வரதுக்கு பிரச்சனை இல்ல. நான் உடனே வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. இதோ உடனே கிளம்பிட்டேன். தேங்க்யூமா. என்னம்மா சொன்னாங்க? முத்தரசு தம்பி, கவலைப்படாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ இவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர். அவங்களே இங்க வராங்களாம். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கப்பா. தைரியமா இரு. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா. ஆமாண்ணே, எனக்கு தெரியும் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா கருப்பண்ணசாமி, உனக்கு அவங்க வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு வேண்டுதல் பண்ணிருக்கா, எவ்வளவு தொட்டது நடந்து உன் கோயிலுக்கு வருவா. அப்ப நீ தானே அவளை காப்பாத்தணும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ தான் என் வெளியில காப்பாத்தணும். நீ காப்பாத்தலாம். அப்ப நான் செத்துருவேன். அழாதீங்கண்ணா. இனியா, ராஜி கலக்கிட்டான். சாதாரணமா கலக்கல, சூப்பரா கலக்கிட்டான். வெண்ணிலாவை வேற இருக்கிறதுக்கு நான் நினைச்சேன். அது இவன் மூலமா ரொம்ப ஈஸியா நடந்துடுச்சு. ராஜி, தேங்க்யூ. இப்ப எதுக்கு அவள அடிச்ச? எதுக்கு அவள அடிச்ச? என்ன பண்ண அடிச்ச? அப்படிதான் நீ அடிப்ப. மனசுல எல்லாரும் வந்து அடிக்க கூடாது. ஏய், இப்ப எதுக்கு அடிச்சது கேக்குற? பேசிட்டு இருக்கீங்க. யாரடி ரொம்ப பேசுறாங்க? ஏய், நீ வாயை மூடி. இங்க பாரு, விளையாட்டாதான் விளையாடணும். சரியா? என்ன விளையாட்டு விளையாடுற நீ? விட சொல்றல. விட. அவ என்ன பேசிட்டு இருக்க? போடி. விடுங்க சொல்றல. அவ என்ன தப்பு பண்றான்னு கேக்குற? அவ மேல ஏன் பழி போடுற? பின்ன வெண்ணிலாக்கா வயித்துல இருக்கிற கருவை கலக்கினோன்னு தான் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டு இவ மோதிருக்கா. அத கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து நாங்க பாத்துட்டோம். ஐடியா கொடுத்தது நீ, செயல்படுத்தினது அவ. ஏய், இது பார், கேம்னா அப்படிதான் இருக்கும். சும்மா வந்து அது இதுன்னு பேசாதீங்க. பேசாம போங்க. இது பாரு ஸ்வேதா, அவ அவங்க வயித்துல மோதினதுனால அவங்க மட்டும் உயிருக்கு போராடல. அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்களும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொலைகேச போட்டு உள்ள தள்ளுறதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம். எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இந்த பாருமா, இங்க விளையாட்டுனா அப்படிதான் இருக்கும். எனக்கும் வெண்ணிலாக்கும் எந்த விரோதமும் கிடையாது. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஏய், உனக்கோ வெண்ணிலாக்காக்கோ விரோதம் இல்லல்ல? அப்புறம் உன்னை இப்படி செய்ய சொல்லி தூண்டி விட்டது யாரு? சொல்லு. இதோ பாருமா, நீ மோதினது எங்க அண்ணியோட கர்ப்பத்துல மட்டும் இல்ல, அவங்க கனவுகளையும் நீ மோதி கலைக்க பாத்திருக்க. நீ அவங்க சுமந்த எதிர்கால தலைமுறையே உன்னால கலைஞ்சிரு போல இருக்கு. மரியாதையா சொல்லுடி, உன்னை இந்த மாதிரி தூண்டி விட்டது யாரு? இல்லனா நீ என்கிட்ட அடி வாங்கி செத்துற பாரு. என்ன விட்டா எகிரிட்ட போற? கேக்குறது காலையில நினைச்சியா? இரு இரு. ஏய், என்ன எகிர்றாங்க? பண்றதெல்லாம் தப்பு. எங்க மேல தப்பு சொல்லிட்டு இருக்க? ஏய், விட்டா அடிச்சிட்டே இருப்பீங்க, நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? கேக்குறதுக்கு என்ன ஆள் இல்ல நினைச்சியா? இது பாரு, வேண்டாம் இனியா, இதெல்லாம் சரியில்லை. நீ யார் கூட ஜோடி சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, எது பேசினாலும் ஒளிச்சு மறைச்சு இந்த தலைய சுத்தி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேண்டாம். எதா இருந்தாலும் டைரக்டா பேசு. அதை சால்வ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும். ஏய், நான் உன்கிட்ட பேசல. ஏய், இவ்ளோ வியாக்கணம் பேசுறல, புள்ளத்தாச்சி பொம்பளைய கபடி பாக்குறதுக்கு எது கூட்டு வந்த? கர்ப்பம்னு தெரிஞ்சதானே கூட்டிட்டு வந்த? ஏதோ பெருசா தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், இவ்ளோ குத்தம் சொல்லி இந்த பொண்ணை அடிச்சிட்டியே, இப்ப நான் சொல்லட்டுமா? உன் சுயநலத்துக்காகத்தானே அந்த அப்பாவி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து உன் டீமுக்கு சப்போர்ட் பண்ண வச்ச. இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் அது உன் மேல திரும்பிடுங்கிறதுக்காகத்தானே இங்க வந்து அடிச்சு புடிச்சு அப்படியே பிலிம் காட்டிட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அர்ஜுன் கையால அந்த பரிசை வாங்கிட கூடாதுன்னு உன் சுயநலம்.
அத நீயே வாங்கணும்னு நினைச்சுதான் வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க. அதனால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவ கிடையாது, நீதான். இது பாரு இனியா, அபாண்டமா என் மேல பழி சொல்லாத. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. வெண்ணிலா அக்கா கர்ப்பமா இருக்காங்கங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்போ நாங்க எதை நம்பணும்? நாங்களாம் நம்ப மாட்டோமா? வெண்ணிலா கர்ப்பமா இருந்தது உனக்கு நல்லாவே தெரியும். வந்த உடனே நீ என்னவோ வாழ்த்தெல்லாம் சொன்னியே, அது எங்களுக்கு பக்காவா தெரியும். உனக்கு ஜெயிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். அதான் அவ கர்ப்பம்னு தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு வந்து கை திட்ட வச்சல. இங்க அவதான் கத்துறாளே, வசு அங்க போ, இங்க போ, இங்க விளையாடு, அப்படி விளையாடுன்னு. இப்போ பிரச்சனை வந்ததும் அப்படியே கதைய மாத்தி பொருளைய கிளப்பி விடுறேன். ஸ்வேதா, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. வசுந்தராவுக்கு நிஜமாவே எதுவுமே தெரியாது. ஆமா ஆமா, வேலைக்கு ஓனா சாட்சியா? நீ சொல்ற சாட்சியெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். வசுந்தராவை எங்க பார்த்ததும் இதோ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவளை காப்பாத்துறதுக்கு துடிக்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இதோ பழி போடுறதுக்குன்னு இதோ ஸ்வேதான்னு ஒருத்தி இருக்கால, அதே மாதிரி இவங்க வீட்டுல இனியான்னு ஒருத்தி இருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அதானே? ஓஹோ, இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வெண்ணிலா அக்கா வயித்துல இவ முட்டினதுக்கு காரணம் நீதான். இதுல வேற எந்த மாற்றமும் இல்ல. முறைச்சா உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது அர்த்தமாயிடுமா? வெண்ணிலா அக்காவை ஆரம்பத்துல இருந்தே உனக்கு பிடிக்காது. அவங்க வாழ்க்கையில நீங்க பண்ண சதி எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவங்க கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு போயிருக்க. அதுக்கு இந்த பொண்ணு ஒரு அம்பா யூஸ் பண்ணிருக்க. இத நிரூபிச்சு உங்க முகத்தெரியெல்லாம் நான் கிழிக்கல. என் பேரு வசுந்தரா இல்ல. அப்போ என்ன பேர் வச்சுக்க போற? சொல்ல கேட்கலாம், சொல்ல. பேரை யாரு மாத்துறதுன்னு பாப்போம். நான் சவால் விடுறியா? ஆமா, சவால் தான். திருவிழா முடியறதுக்குள்ள வெண்ணிலா அக்கா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இவளை தூண்டி விட்டது நீதான்னு நான் நிரூபிப்பேன். முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. பொங்கடி காத்து வரட்டும், வாங்கடி போலாம். இவெல்லாம் ஒரு ஆளு. அவளை அடிச்சதோட விட்டுருக்கவே கூடாது. இவள ஏதாவது பண்ணிருக்கணும். பண்ணதையும் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு பாத்தியா அந்த ஸ்வேதா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஸ்வேதாவை வச்சு நல்லா அடிச்சு பின்னி எடுத்தாதான் அவ உண்மையை ஒத்துப்பா. எங்களுக்கும் அதே நினைப்புதான் இருக்கு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா வசு, எங்களுக்கும் ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு. அதையும் சேர்த்து ஒன்னா வச்சு தீர்த்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விடுங்க.
காப்பாத்த வந்தாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் கரெக்டான நேரத்துல வந்து தடுத்துட்டாரு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போய் அந்த அண்ணனையோ இல்ல அர்ஜுன் சரியோ பார்க்கணும். அவங்களால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நான் எப்படியாவது ஆனந்த் கூட சேரணும். கடவுளே, நான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, அந்த ஆள் வரதுக்குள்ள எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணுமே. என்ன பண்றது? சரி, ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம்.